1.5ல இந்த 2 செட்டு கொடுக்கல, சரியாக கொடுக்கல. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சியோட சேர்ந்து நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். முதல்ல ஏ செட் எடுத்துக்கிட்டா ஏ எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2. அப்புறம் ஏங்கிறது ஹோல் நம்பரு. அந்த ஹோல் நம்பர் எது இருக்குங்குது 5 இருக்குங்குது. ஹோல் நம்பர் என்னது, அதாவது ஏங்கிறது ஹோல் நம்பர் என்னது 0 1 2 3 4 5 இல்லையா, 5 இருக்குங்குது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் போடணும். 0 + 1/2 = 1/2 இல்லையா. அப்புறம் 1 + 1/2 = 2/2 கேன்சல் பண்ணால் 1. அப்புறம் 2 இல்லையா, 0 போட்டால் 1 போட்டால் 2 போடணும். 2 + 1/2 = 3/2. அப்புறம் 3 + 1/2 = 4/2. இதை கேன்சல் பண்ணால் வெறும் 2. அப்புறம் 4 + 1/2 = 5/2. அப்புறம் 5 + 1/2 = 6/2. இதை கேன்சல் பண்ணால் 3. வச்சுங்களா. ஏங்கிற செட்டு இப்படி இருக்குது. பிங்கிற செட்டு இப்படி இருக்குது பாருங்கள். y = 2n - 1/2. n belong to whole number இல்லையா. அப்போ ஒய்ங்கிறது என்னங்கிறது என்னவாக இருக்குது, ஹோல் நம்பர் இல்லையா. எது இருக்குங்குது 4க்குள்ளே 5க்குள்ளே இருக்குது ஹோல் நம்பரு. அப்போ 0ல் ஆரம்பிச்சு 0 1 2 3 4, ஏன்னா 5 வராது, ஈக்குவல் இல்லை. இந்த வேல்யூ போட்டால் நமக்கு ஒய் கிடச்சிரும். அப்போ இந்த வேல்யூ என்ன பாருங்கள், 2n 2 × 0 2 × 0 - 1/2 -1/2. ஏன்னா இது 0 ஆகிடும் இல்லையா. அப்புறம் 2 × 1 - 1/2 = 2 - 1/2 = 1/2. 2 - 1 1, இதை 2 அப்படி வந்துடும். அப்புறம் 2 × 2 - 1/2. அப்போ 4 - 1/2 = 3/2. 2 × 3 - 1/2 = 6 - 1/2 5/2. 2 × 4 - 1/2 = 8 - 1/2 = 7/2. அப்போது செட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஏங்கிற செட்டு 1/2 1 3/2 2 5/2 3. பிங்கிற செட் எப்படி இருக்குது பாருங்கள். 1/2 -1/2. அப்புறம் 1/2 3/2 5/2 7/2. சிங்கிற செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. -1 -1/2 1 3/2 2. இப்போ இந்த மூணுத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி, இதுதான் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறேன். பி யூனியன் சி ரெண்டையும் சேர்த்து எதுனா என்ன வரும் பாருங்கள். முதல்ல பி எழுதிக்கிறேன். -1/2 1/2 3/2 5/2 7/2. யூனியன் சி இல்லையா, சியை சேர்த்து எழுதணும். -1, அப்புறம் 1 -1/2 இருக்குது, 1 இல்லை எழுதிக்கிட்டேன். 3/2 இருக்குது, தேவையில்லை, அப்போ 2 இல்லை 2. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி. ஏ என்னது முதல்ல 1/2 1 3/2 2 5/2 3. பி யூனியன் சி என்னது -1/2 1/2 3/2 5/2 7/2 -1 1 2. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3/2 போயிடுச்சு, 5/2 போயிடுச்சு. பேலன்ஸ் என்னது வெறும் 3. வச்சுங்களா. இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் அது ஏ டிஃப்ரென்ஸ் பி பாருங்கள். இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், ஏக்கும் பிக்கும்.
1 போயிடுச்சு. அப்புறம் 3/2 போயிடுச்சு. 5/2 போயிடுச்சு. அவ்வளோதான். மிச்சம் என்ன பாருங்க 1 2 3 1 2 3. அப்புறம் வேறு நாங்கள் போயிடுவோம். ஏ டிஃப்ரென்ஸ் சி இல்லையா, ஏ டிஃப்ரென்ஸ் சி. ஏக்கும் பிக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸு 1/2, சாரி இது +1/2 இல்லையா, 3/2, அப்புறம் 1 1, அப்புறம் 2 அப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். -1/2 இல்லை, -1 இல்லை, அப்போது 1 போயிடுச்சு. அப்புறம் 3/2 போயிடுச்சு. அப்புறம் 2 போயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். 1/2, 5/2, 3. 1/2, 5/2, 3. இது ரெண்டு என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் பண்ணோம் இல்லையா. ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சின்னா வருது பாருங்கள். இன்டர்செக்ஷன் பண்ணால் சேமாக இருக்குது, 2 தான். அப்போது 3. இங்கே பாருங்கள், LHS = RHS. தேங்க்யூ.